அனைவருக்கும் வணக்கம். நான் மதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னு சொன்னால், லண்டன் பயணம் அதுன்ற தொடர்ச்சி தான். போன முறை போட்ட வீடியோவில் சவரி பார்க்கின்ற இது போட்டிருப்பேன். அதுவின்ற மீதியம் பார்த்து கொண்டு அதோ தொடர்ந்து பெரி ஐலாண்ட் இங்கே வேல்ஸில் தம்பியாக இருக்கிற இடத்துல பேர் வந்து பெரி. அந்த இடத்துல ஒரு பீச் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் பெரி ஐலாண்ட். அந்த இடத்துல தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாங்கோ நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பெரி ஐலாண்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் நிற்கிற வந்து சவரி பார்க்கின்ற முன்பகுதி. இதில் வந்து விளையாட்டுறங்கள் எல்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி இடங்கள், மற்ற பெரியாக்கள் அந்த சின்ன ரெயின் மாதிரி ஒன்று ஓடுது, அதால் ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி காட்டுவினேன். அதிலையும் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குண்டு. அதே மாதிரி அந்த போட்டும் போகும். அதுலேயும் போகும்னு தான் நினச்சி தான் நான் நேரம் போயிட்டு தான் அதில் போட்டில் போயில தனியாக ரெயினில் மட்டும் போயிருக்கிறோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன்னு வாங்க. சின்ன ஆக்கள் எல்லாம் பயங்கர புழுவத்தில் நிற்கிறேன். ஆக்கள் அங்கே மிஞ்சி தேடிக்கொண்டு இப்போ வந்து ஏதோ ஐஸ்கிரீம் குடிக்க போயினேன். இப்போ ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்து தான் இந்த ரெயினில் போகிறோம். இப்போ வாங்கோ ரெயினில் ஏறுவோம். இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கொண்டு போன ஹேண்ட்போன் எல்லாம் சார்ஜ் இறங்கிட்டுது. அதால் தொடர்ந்து இதில் வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது. ஓகே, இதோட இதை நிப்பாட்டிட்டு நாங்கள் இப்போ பெரி ஐலாண்ட் அங்கே போனாங்க. அந்த பெரி ஐலாண்ட் எப்படி இருக்குன்றதை இப்போ நாங்கள் போய் பார்ப்போம். எல்லா மூஞ்சியும் எடுத்தாச்சு, ஒரு மூஞ்சியை விட்டுறது நான். அது தூரம் தான், இந்த அளவு தூரம் தான். வெளியில் இருந்து குழந்தை நினைச்சுடன் தெரியும். இப்போ நாங்கள் வந்து வீட்டை வந்து வலிக்கிட்டு கொண்டு இங்கே போகிறோம். பெரி ஐலாண்டு போகிறோம். அதுதான் நாங்கள் கூட்டிகிட்டு போயினோம் எங்களை. இப்போ நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறோம். தம்பி வேறே இல்லை. இப்போ நாங்கள் ட்ரெயினில் போகிறோம். இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே இருந்து வலிக்கிட்டு போகிறோம். மிச்சம் அங்கே பெரி ஐலாண்டு போய் உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். போகிற பாதையில் இந்த சில இடங்கள் எதுவும் அம்பிட்டா அதையும் உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம். ஃபேக்ட்ரியா? இப்போ நாங்கள் பீச் அடிக்கு வந்துட்டோம். இப்போ போய் பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி வந்து அந்த முதல்ல நான் காட்டியிருப்பேன் கணக்கு ராட்டினங்கள் அது எல்லாம் இருக்குது. பிள்ளைகள் அதில் விளையாட போயினேன்.
அப்போ கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணித்தியாலம் அளவில் பீச்சடியில் நின்றுட்டு திருப்பி இங்கே வருவோம். இப்போ நாங்கள் கடற்கரை அடிக்கு வந்துட்டோம். இந்த கடற்கரை போகிற பாதையை பாருங்கள், இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி நல்ல அழகாக இருக்குது. பயங்கர வெயில் பின்னேரம் தான் வந்து நாங்கள், இருந்தாலும் வெயில் இன்னும் குறையலை. பாப்பம் அந்த அளவில் வெயில் அடிக்குதுண்டு, அதோடு சேர்த்து பயங்கர காற்றும் அடிக்குது. இதில் பாருங்க இவ்வளோ பறவை இருக்குதுன்னு சொல்லி. இந்த பறவை இந்த பெரி என்ற இடத்தை சுற்றி ஒரு பறவை இருக்குது. நாங்கள் இருக்கிற வீட்டடியிலையும் இது கணக்காக இருக்குது. அங்கே வந்து பக்கத்தில் கடற்கரை இல்லை, ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பறவை இதுக்குள்ள எங்கே சுற்றி திரியுதுன்னு தெரியல, ஃபுல்லாக இருக்குது. பெரியண்டு வேல்ஸு பக்கத்தே ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற தான் இது. இப்போ அந்த பீச்சுக்கு தான் போய்கிட்டு பீச் வந்து கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் பக்கத்தில் நல்லா குளிர்காற்று அடிக்குது. அதோட வந்து மண்ணு அள்ளி காற்று கொண்டு போய்கிட்டே இருக்கும். காற்றில் அந்த பூச்சி வச்சுனா மாதிரி மண் பட அப்படி இருக்கு, நல்ல காற்றடிக்கும். ஓகே, இப்போ எல்லோரும் ஆசையாக குளிச்சுட்டு கடலுக்குள்ள குளிக்க முடிய இப்போ வெளியில் போய்கொண்டிருக்கிறோம். வெளியில் போய் அந்த விளையாட்டு இடத்தை பார்ப்போண்டு போனாங்களோ அதில் சில இடங்கள் பூட்டி இருக்குது, சிலது தான் விளையுது. இப்போ எது வேலை செய்யுதோ அது இல்லை. ஆக்கள் வேற போயினேன், டைம் ஆகிட்டு பூட்டுற டைம் வந்துட்டு தான். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழுக்கெல்லாம் பூட்டிடுவாங்க.
அதுக்கிடையில் எதில் ஏறிடுமோ அதில் போய் ஏறி விளையாடுவோம் வந்துட்டு போய் கண்டுக்கிறோம் அவசரமாக.
அதுதான் பெரிய ஐலாண்டில் உள்ள வீடியோ. இதுக்கு பிறகு இது அடுத்த நாள் ஒரு சிறுவர் பூங்கா மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்குன்னு அங்கே போனது எடுத்த வீடியோ தான் இது. அதையும் இந்த வீடியோவில் நினச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். நான் எடுக்கிறேன், ஓடுங்க. விஷாலி இதுல நிறையுது. இதுல வந்து சொல்லினா தான் இது வருது. நல்லா ஜம்ப் பண்ணுங்க. இவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இது வந்து தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இடத்தை காட்டுறேன். இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.